வணக்கம். இந்த சைபர் குற்றங்களில் பண மோசடி நிறைய பேருக்கு அரங்கேறி இருக்கும். உங்களுடைய வங்கி கணக்குகளிலிருந்து பணம் திருடப்பட்டிருக்கும். ஓடிபி முறைகளில் தவறான லிங்க்கை கொடுத்து அந்த லிங்க்கின் வழியாக நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து பணம் போயிருக்கும். அப்புறமா இந்த சைபர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பொருள் வந்திருக்கு, அந்த பொருளில் தவறான பொருள் இருக்குது, அதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும், இல்லைன்னா நீங்கள் பல வழக்குகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் போன் சைட்ஸை பயன்படுத்தி பார்த்தீங்க, அதாவது குழந்தைகளோட ஆபாச படங்களை பார்த்தீங்க, அதுக்காக உங்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது. எனக்கே இந்த கால் வந்திருக்கு, மிரட்டல் கால் வந்திருக்கு. இதன் அடிப்படையில் நீங்கள் பணப்பரிவர்த்தனை பண்ணுறது, இப்படி பல வகைகளில் சைபர் கிரைம்களில் இன்றைக்கும் பணம் இழப்பு நடந்துகிட்டே இருக்குது. அந்த இழப்பை சரி செய்ய வேண்டிய இடம் வங்கிகளும் வங்கி சேவைகளும் கஸ்டமர்ஸோட தரவுகள். அதாவது இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு வங்கி இருக்குன்னா, அந்த வங்கியில் ஒருவர் கணக்கு வச்சுருக்காருன்னா அவர் கணக்கு வங்கியில் எவ்வளோ பணம் இருக்குங்கிற வரைக்கும் அந்த சைபர் கிரைமில் ஈடுபடுறவருக்கு தெரியுது. அப்போ எங்கேயோ ஒரு லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அதை சரி செய்யாமல் சைபர் குற்றங்களுக்கு ஒரு நம்பரை கொடுக்கறது, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்கன்னா அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது இப்போ குழந்தை தப்பு பண்ணியிருக்கு, அது ஒரு விளையாட்டு வழியாக அது அந்த பணம் போயிருக்கு, ஒரு சப்ஸ்கிரிப்ஷனாக ஒரு 5000 ரூபாய் போயிருக்கு, அதை நீங்கள் ரிவர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு குழந்தை தவறுதலாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை ஆன் பண்ணுன்னா அது ஒரு 5000 ரூபாய் போகுங்கிறத அவங்க நியாயப்படுத்துகிறாங்க. அதை நாங்கள் எடுத்து அந்த கேம் சைட்லேருந்து எங்களால் ரிவர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு சைபர் கிரைம்க்கான ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க மத்திய அரசில். இப்போயும் அதே மாதிரியான ஒரு சைட்டை கொடுக்குறோம், இல்லை ஒரு வழியை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ தரப்புலேருந்து சொல்லப்படுது. நீங்கள் அதை வீடியோவை நீங்கள் முழுக்க கேளுங்க. அதுக்கப்புறமா இந்த குற்றங்கள் இருக்கிற வகைகள், இதை எப்படி தடுக்கலாம், எப்படி தடுக்கிறதுக்கான முறைகளை இப்போ வரைக்கும் யாரும் முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை. அதை பற்றி நம்ம பேசலாம். சைபர் மோசடிகளில் கோடிக்கணக்கில் பணம் இழப்பதை தடுக்க புதிய இணையதள வசதியை சிபிஐ அறிமுகம் செய்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல கடந்த 2025 ஆண்டுல மட்டும் 2176 கோடி ரூபாய் சைபர் மோசடிகள்ல சிக்கி பொதுமக்கள் பணத்தை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதுல 131 கோடி ரூபாய் மட்டுமே இதுவரை மீட்கப்பட்டு பணத்தை ஒப்படைத்திருப்பதாக தமிழக சைபர் கிரைம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் பெரும்பாலான பணத்தை பொதுமக்கள் எந்த வழியில இழந்திருக்கிறார்கள் என்றால் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமாகத்தான் பணத்தை இழந்திருப்பதாக தமிழக சைபர் கிரைம் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், முந்தைய காலங்களில் கிஃப்ட் விளைந்திருப்பதாகவும் அதனை பணத்தை கொடுத்தால் உடனடியாக தாங்கள் வெளிநாட்டில இருந்து கிஃப்ட் கொடுத்திருப்பதாக ஒரு மோசடியை அரங்கேற்றி வந்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் மெருகேற்றி பல்வேறு முறையில் இந்த டிஜிட்டல் அரெஸ்டை அரங்கேற்றி வருகிறார்கள். குறிப்பாக சிபிஐ நாங்கள் அரெஸ்ட் செய்ய போகிறோம் என கூறி இந்த ஒரு வகை மோசடியை தொடர்ச்சியாக கடந்த ஒரு ஆண்டாக இந்த சைபர் கிரைம் கும்பல் அரங்கேற்றி வருகிறார்கள். அது எப்படி என்று பார்த்தோம் என்றால், ஒரு கால் ஒன்று வரும், பொதுமக்களுக்கு ஒரு கால் வரும். அந்த காலில் எடுத்தோம் என்றால் தாங்கள் சிபிஐ அதிகாரிகள் பேசுவதாகவும், உங்கள் மீது ஒரு வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கு போதைப் பொருள் வழக்குல உடனடியாக தாங்கள் கைது செய்ய வேண்டும் என அவர்கள் தெரிவிப்பார்கள். அதை நம்பாமல் போனால், பொதுமக்கள் நம்பாமல் போனால் அவர்கள் வீடியோ கால் மூலமாகவும் பின்புறமாக சிபிஐ இருப்பது போன்ற ஒரு வடிவில் இவர்கள் தோன்றி தொடர்ச்சியாக பொதுமக்களை தொல்லை கொடுப்பார்கள். அதிலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என கூறினால் உடனடியாக சிபிஐ அந்த பொருந்திய ஒரு காப்பி ஒன்று கொடுப்பார்கள், சம்மன் காப்பி போன்று. இதுல இந்த வழக்குல நீங்கள் கைதாக போகிறீர்கள் என குறிப்பிடுவார்கள். இதனை நம்பிய அந்த பொதுமக்கள் உடனடியாக தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கூறினால், தங்களுக்கு இது போன்ற ஒரு கோடி கணக்கில் பணம் வேண்டும் என்று கூறி அந்த சிபிஐ என கூறி ஒரு போலியான கும்பல் ஒன்று தொடர்ச்சியாக அரங்கேற்றும். இதுதான் கடந்த ஒரு வருடத்துல அதிகமாக பொதுமக்கள் பணத்தை இழந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக சைபர் கிரைம் தரப்பிலையும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தாலும் இந்த பணம் இழப்பதானது தொடர்ச்சியாக அரங்கேறி வந்திருக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் சிபிஐ ஒரு புது முயற்சியை எடுத்திருக்கிறது. குறிப்பாக சிபிஐயோட அந்த வலைத்தளத்துல
ஒரு அபை என்ற இணையதள வசதி ஒன்றை வந்து அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இந்த அபை என்ற இணையதள வசதி மூலமாக என்ன செய்யலாம் என்றால், இந்த மோசடி கும்பல் வந்து இந்த சிபிஐ நோட்டீஸை வந்து உடனடியாக அனுப்பினால் அந்த நோட்டீஸை வந்து உடனடியாக உங்களது மொபைல் எண், பொதுமக்கள் வந்து மொபைல் எண் அந்த அபை வெப்சைட் மூலமாக சென்று உங்களது மொபைல் எண் அதே போன்று ஓடிபி வந்தவுடன் அந்த ஓடிபியை செலுத்தியவுடன் அந்த சைபர் கிரைம் கும்பல் அனுப்பிய அந்த கடிதம், அதாவது சிபிஐ கடிதம் சமன் என்ற ஒரு நகல் இருக்கும். அந்த நகலை எடுத்து அந்த ஆப்ல வந்து அபை என்ற ஆப் மூலியமாக போட்டால் இது சிபிஐ தான் அனுப்பியதா, உண்மையான கடிதம் தானா அல்லது பொய்யான கடிதம் என உடனுக்குடன் தெரிவதற்காகத்தான் இந்த அபை என்ற வசதியை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வசதி மூலமாக இந்த டிஜிட்டல் அரெஸ்டை முழுவதுமாக கட்டுப்படுத்தலாம் என்ற முறையை கையாள்வதற்காகத்தான் இந்த சிபிஐ இந்த ஒரு புது நடைமுறையை எடுத்திருக்கிறார்கள். இந்த நடைமுறையானது தொடர்ச்சியாக நடந்து வருவதால அடுத்த வருடத்துல இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் முழுவதுமாக குறையும் எனவும் சிபிஐ ஒரு புது முயற்சியை வந்து எடுத்திருக்கிறார்கள். இந்த அரெஸ்ட் மூலமாக தமிழக சைபர் கிரைம் போலீசாருக்கும் முழு உதவியாக இருக்கும் எனவும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் கடந்த ஆண்டு வந்து 2179 கோடி ரூபாய் டிஜிட்டல் அரெஸ்ட்ல மட்டுமே 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பொதுமக்கள் இழந்திருப்பதாக, இதனை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் சிபிஐ ஒரு முது முயற்சியை எடுத்திருக்கிறது. முன்னதாக 1930 என்ற ஒரு எண் இருந்தாலும் இந்த சைபர் கிரைம் அரங்கேற்றம் செய்யக்கூடிய கும்பல் வந்து தொடர்ச்சியாக தங்களது பாணியை வந்து மெருகேற்றி வருகிறார்கள். இந்த டிஜிட்டலோட வசதி வந்து உயர அந்த சைபர் கிரைம் கும்பலும் தொடர்ச்சியாக தங்களது பாணியை மாற்றி கைவரிசை காட்டு வருவதால இது முழுவதுமாக இந்த டிஜிட்டல் அரெஸ்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே சிபிஐ வந்து ஒரு அபை என்ற ஒரு இணையதள வசதியை உருவாக்கி இதன் மூலமாக கட்டுவதற்கான ஒரு நடவடிக்கையை எடுத்து வருகிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இந்த செய்தி தொகுப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிபிஐ வந்து ஒரு புதிய, அதாவது இதுக்கு முன்னாடி 1903 இருந்தது, அதில் தான் நான் தொடர்பு கொண்டேன். அவர்கள் அதை நோண்டி பார்த்து அதை கேள்விகளை கேட்டுட்டு, இது உங்களுடைய குழந்தை செய்த தவறினால் இந்த கேம் சைட்டுக்காக இது சப்ஸ்கிரிப்ஷனாக 5000 rupees போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கூட இவங்களுக்கு தெரியுமா? சிபிஐ கொடுத்துருக்கிற இந்த லிங்க்கோ அல்லது அந்த அபாய் அப்படிங்கிற அந்த இதுவோ பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். டிஜிட்டல் அரெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒருவரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் 24 மணி நேரமோ 48 மணி நேரமோ ஒருவங்க டோட்டல் கண்ட்ரோலில் எடுத்துருவாங்க. இப்போ உங்களை அவங்க குறி வச்சுட்டாங்க, உங்களுடைய தரவுகளை எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது, நீங்கள் சில தவறுகளையோ அல்லது சில கருப்பு பணத்தையோ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, உங்களுடைய வங்கியில் ரொக்கமாக இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, வேறு பரிவர்த்தனைகளாக செய்கிறீங்கிற தகவல்களை எதன் அடிப்படையிலையோ அவங்கக்கிட்ட போயிடுது. அந்த யாரை குறி வைக்கிறாங்களோ அவங்கள இப்போ கால் பண்ணி அவங்கள மிரட்டும் போது அந்த மிரட்டலுக்கு அவங்க அடிபணிஞ்சிட்டாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அவங்கள வீடியோ காலுக்கு மாற்றி அந்த யார் அவங்க குறி வச்சாங்களோ அந்த நபரை முழுக்க தங்களோட கட்டுப்பாட்டில் எடுத்துடுவாங்க. நீங்கள் அந்த நபரோ அல்லது அவர் சார்ந்து அந்த பரிவர்த்தனைகள் இருக்குல்ல, இப்போ அந்த கால் பண்ணினா அந்த சிபிஐன்னு சொல்லிட்டு கால் பண்ணின அவரும் இங்கே கொடுக்கப்படுகிற தகவலும் அந்த வீடும் முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும். அந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாமல் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. இப்போது நீங்கள் சந்தேகப்பட்டு நீங்கள் சிபிஐ தானா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு 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 மெமோ, அதாவது ஒரு இது கொடுக்குறாருன்னு வச்சுப்போம், ஒரு சம்மன் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறாங்க, டிஜிட்டல் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் எல்லாம் சோதிக்கலாம் முடியாது. உங்களுக்கு சோதிக்கிறதுக்கான வாய்ப்பே வழங்க மாட்டாங்க அவங்க. நீங்கள் அவங்க அனுப்புனது முதல்ல அவங்க பேப்பரண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க அதை ஒரு டிஜிட்டல் உங்களுடைய ஃபோனில் ஒரு டிஜிட்டலாக தான், அதாவது சாஃப்ட் காப்பியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கொண்டு போய் அபையில் காட்டி நீங்கள் அங்கே ஒரு ஓடிபியை வாங்கி அது ஒரிஜினல் சம்மன் தானா வாரண்ட் தானான்றது எல்லாம் உங்களால் எல்லாம் சோதிக்கவே முடியாது. இது அடிப்படை, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் இருக்கிற மிக குறுகிய அடிப்படை. ரோட்டில் போகிறவங்ககிட்ட சொன்னால் கூட அவன் சொல்லிவிடுவான் டிஜிட்டல் அரெஸ்ட் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சவனுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த குற்றங்களை குறைக்க முடியாது. 1 பாயிண்ட் இந்த சிபிஐ கொடுத்துருக்கிற இது சும்மா ஒரு கண் துடைப்புக்கு வெளியில் விளம்பரப்படுத்திக்கலாம். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுகள் தொடர தான் போகுது, அது வழியாக பணத்தை அவங்க பறிக்க தான் போகிறாங்க. இதை அடுத்து ஏன் இப்படி நடக்குது, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு உருவாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் எங்கே ஏற்படுதுன்னு பார்க்கறதுனா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற பல வங்கிகளோட இணைய பயன்பாட்டை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது பண பரிவர்த்தனைகளை நம்மளுடைய இன்னொருவருக்கு நம்ம பணத்தை அனுப்புறது, நம்ம பொருள் வாங்கின நம்மளுடைய
ட்ரேடருக்கு நம்ம கொடுக்குற பணத்தை கொடுக்கறது, நம்மளுடைய கஸ்டமர்கிட்டருந்து நம்ம பணத்தை வாங்குறது, இதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த பரிவர்த்தனைகளை ஆன்லைன் பரிவர்த்தனைகள், அதாவது இணையவழிய பரிவர்த்தனைகளை நீங்கள் செய்யும் பொழுது, இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறேன்னா அந்த பணம் அனுப்பினது என்னோடய அக்கௌண்ட்டில் டெபிட் ஆனாலும் அது மெசேஜாக எனக்கு வராது. இப்போது என்னோட கஸ்டமர் ஒருத்தர் எனக்கு பணம் அனுப்பியிருக்கார் அப்படின்னா என்னோடய வங்கியில் வந்து அந்த பணம் விழுந்ததுக்கான எந்தவித கன்ஃபர்மேஷன் மெசேஜும் எனக்கு வராது. அவருக்கு பணம் வந்து இதாகிருக்கும். நான் என்ன கேட்பேன், நீங்கள் பணம் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். அப்போது ஒரு வங்கி சேவைகளில் எஸ்எம்எஸ்களிலேயே இவ்வளோ குளறுபடி இருக்குது. அப்புறமா இதை மெயிலுக்கு வருது அப்படின்னு மெயிலுக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. மெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மெயில் ஐடியிலும் டைமுக்கு வருதா? இப்போ நீங்கள் ஒரு இம்மிடியேட்டாக நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் வந்துச்சா இல்லையானா நம்ம திரும்ப ஆன்லைன் இருந்தால் நம்ம ஆன்லைனில் செக் பண்ண முடியும். சப்போஸ் நமக்கு ஆன்லைன் போர்ட்டல் வழியாக நம்ம உள்ளே போகக்கூடிய ஐடியோ பாஸ்வேர்டோ நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம வங்கிக்கு தான் போகணும் இல்லையா, பேலன்ஸை செக் பண்ணணும்னா. அப்படி பல குறைபாடுகள் இருக்குது இந்திய வங்கிகளுடைய சேவைகளில். எல்லா வங்கியிலையும் இந்த வங்கியோட இணையம் நல்லா இருக்குது, அந்த வங்கியோட இணையம் நல்லா இருக்குனால வங்கிக்குள்ளே வங்கி ஊழியர்கள் பயன்படுத்துகிற போதே உட்காருது, எந்திரிக்குதுங்கிற மாதிரியான இணைய சேவைகளை தான் வச்சுருக்கிறாங்க. அதாவது அந்த நெட்வொர்க்கில் பிரச்சனைகள் கிடையாது, அந்த வங்கியினுடைய அந்த அவர்களுடைய அந்த போர்ட்டல், அதாவது அந்த வங்கியினுடைய போர்ட்டல்லே குறைபாடுகள் இருக்குது. எல்லா வங்கி போர்ட்டல்கள்லையும் ஒரு பண பரிவர்த்தனையை வந்து ஒரு பரிவர்த்தனை நடந்ததுன்னா பணம் கொடுக்குறவருக்கும் மெசேஜ் போகணும், டெபிட்டட் மெசேஜ் போகணும், பணம் வாங்குறவருக்கும் ரிசீவ்டு மெசேஜ் போகணும், அவருக்கு பேலன்ஸ் மெசேஜ் வரணும், இவருக்கு வந்து பணம் போனதுக்கு பிறகாக இவர் வங்கியில் எவ்வளோ பணம் இருக்குங்கிறது வரணும். இது வர்றது கிடையாது. இது ப்ராப்பராக அவங்களுக்கு நடக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா இப்போ வங்கியில் நம்ம போய் நிற்கிறோன்னா நம்மளுடைய பணத்தை எடுக்கிறோம், அதாவது பணம் கட்டுறோன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கட்டுறோன்னா இமீடியட்டாக அதனுடைய மெசேஜ் நமக்கு வரணும், இப்போ நம்ம பணத்தை கட்டியாச்சு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம், ஒரு நெஃப்ட் கொடுக்குறோம், ஒரு ஆர்டிஜிஎஸ் கொடுக்குறோன்னா அந்த பணத்தை எடுத்தாச்சு அப்படின்னா உடனடியாக நமக்கு அது தகவல் வந்தால் தான் நம்ம வங்கியில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இப்போ நான் வந்து 1,47,000 என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது, கொஞ்சம் பணம் வந்து டிரான்சாக்ஷனுக்குள்ளதுன்னு வச்சுக்கிட்டு ஒரு 146 நான் கொடுக்குறேன்னா 146க்கு அந்த 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 நெஃப்ட் போகும்போது அங்கே பேலன்ஸ் இல்லைன்னு என் பேங்க்ல இருந்து எனக்கு கூப்பிட்றாங்க. இப்போ நான் வந்து யூபிஐ வழியாக அதை செக் பண்ணிவிட்டு நான் அனுப்புகிறேன். திடீர்னு பார்த்தா 2,000 rupees டிடெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன காரணங்களே இல்லாமல் டிடெக்ட் ஆகுது. அது கேட்டால் மினிமம் பேலன்ஸோ பல காரணிகள் அடிப்படையில் அந்த பணம் டிடெக்ட் ஆகுது. இந்த மாதிரியான பல பண யூபிஐக்காக ஒரு பணம், எஸ்எம்எஸ்ஸுக்காக ஒரு பணம், இப்படி பல டிடெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதனாலேயே நம்மளுடைய பேங்கில் இருக்கிற பேலன்ஸை நம்மளால் கணக்கிட முடிவதில்லை. பல சிக்கல்கள் வங்கிக்குள்ளே இருக்குது, வங்கிகள் இல்லை, எல்லா வங்கிகளிலும் இது இருக்குது. இது எல்லாத்தையும் சரி செய்து வங்கிகளினுடைய இணையம், அது வங்கிகளினுடைய இப்போ எஸ்பிஐயோட பிரான்ச்சோட கனெக்ட் ஆகிருக்குன்னா அந்த பிரான்ச்சஸோட அந்த நெட்வொர்க் வந்து மிக ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கணும். அதிலிருந்து எந்த லீக்கேஜும் இருக்கக்கூடாது. ஒரு வங்கியில் இருக்கிற தகவல்களை திருடி அந்த தகவல்களை முழுக்க, அதாவது ஃபோன் பண்ணி ஒருத்தர் டிஜிட்டல் அரெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அவங்க வைக்கிறதுக்கு முன்னால் அவங்களுடைய இன்ச் பை இன்ச் டேட்டா அந்த திருடுற கும்பல்கிட்ட இருக்குது. இவரை பற்றின இவருடைய வங்கி என்ன, வங்கி பேர், எந்த வங்கி, அந்த வங்கியினுடைய ஊர், எல்லா டீட்டெயிலோடையும் தான் அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு நடக்குது. அப்போது அந்த வங்கியை குறித்தின, அந்த வங்கி கணக்கை குறித்து, அந்த வங்கி கணக்கு என்ன குறித்து, அந்த யார் வந்து அதை பயன்படுத்துகிறார்கள் முதற்கொண்டு அந்த வங்கியில் அப்போ எவ்வளோ பணம் இருக்குங்கிறது வரைக்கும் அந்த டேட்டாவை அவங்கக்கிட்ட இருக்குன்னா அந்த டேட்டாவை யார் கொடுக்குறா? அப்போது எங்கேயோ ஓட்டை இருக்குல்ல, லீக்கேஜ் ஆஃப் தி டேட்டா, அந்த டேட்டாவை அரெஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபடாமல் அதே மாதிரி ஒரு வங்கியிலிருந்து ஒரு பணத்தை எளிதில் பணம் எடுக்கிற வகையில் ஒரு முறையை, டிஜிட்டல் முறையை, ஓப்பன் முறையை வச்சுக்கிறது. அதே மாதிரி யூபிஐ டிரான்ஸ்ஃபர்லேயும் பல யூபிஐ டிரான்ஸ்ஃபர்கள் நம்ம பணம் பண்ணின பிறகு அந்த வாங்கினவருக்கு, இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து பணம் செலுத்துகிறோன்னா செலுத்தின பணம் நம்மகிட்ட டிடெக்ட் ஆகிடுது. ஆனால் அவருக்கு வந்து ஆத்தென்டிகேட்டட் மெசேஜ் வந்து அவருக்கு வர்றதுக்கு பல காரணங்களில் டிலே ஆகுது. அதாவது அது வந்து ப்ரைவேட் நிறுவனங்கள் தான் இருக்குது. அந்த நிறுவனங்கள் உடனடியாக நமக்கு அந்த நம்ம பணம் செலுத்தியாச்சு, அந்த கடைக்காரர் அதுக்கு வரலை அப்படிங்கிறார். அப்போ அவருக்கு டைமிங்க்கு இமிடியேட்டாக இங்கே டிடெக்டட், அங்கே வந்து கிரெடிட்டட், அதை கொடுத்தா தானே அவருக்கு வரும். அதை வந்து அடுத்த நாள் தான் அந்த மர்ச்சண்ட்டுக்கு வந்து அடுத்த நாள் தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து அந்த யூபிஐ ட்ரான்ஸ்ஃபரில் கொடுக்கறது இல்லை. இப்படி பல சிக்கல்கள் இந்த பணவர்த்தனைகளை, ஆன்லைன் பணவர்த்தனைகளில் இருக்குது. அதே மாதிரி லீக்கேஜ் இருக்குது. இது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாமல் எளிதில் பணத்தை, அதாவது அதே மாதிரி வந்து ஆன்லைனில் பல முறைப்படுத்தப்படாத பல
நிறுவனங்கள் தங்களுடைய லிங்க்குகளை கொடுத்து அதன் வழியாக வங்கிகள்லேருந்து பணத்தை எடுக்க முடியுது. இப்போ ஒரு லிங்க்கை உங்களுக்கு அனுப்பி ஒரு பெண் அனுப்பி எனக்கு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா இதில் பணத்தை செலுத்துங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஒரு பெண் சொல்கிறாங்க 12,000 ரூபாய் இதை நீங்கள் செலுத்துனீங்கன்னா இமிடியேட்டாக ஐ வில் 1-to-1 நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பணத்தை பெறுறது அந்த பொண்ணு நேரடியாக தன்னுடைய வங்கி கணக்குக்கு பெறுறதில்லை, நடுவில் ஒரு லிங்க் வழியாக தான் அந்த பணத்தை பெறுது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பெண் கலண்டு ஓடி போனால் கூட அந்த பெண் தன்னோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலோ நம்மளை பிளாக் பண்ணிட்டாலோ நீங்கள் கொடுத்த 12,000 ரூபாய் உங்களால் ட்ரேஸே பண்ண முடியாது. அந்த மாதிரியான பரிவர்த்தனைகள் இங்கே எக்கச்சக்கமாக நடந்துகிட்டு இருக்கும்போதும் நாளைக்கு அதே அந்த லிங்கை வச்சு இன்னொரு தடவை 12,000 ரூபாயை அந்த வங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள மாதிரியான பணப்பரிவர்த்தனைகளை ஊக்குவிச்சா கள்ளப்பணமும் கருப்பு பணமும் அதிகரிக்கவும் செய்யும், இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அதிகரிக்கவும் செய்யும். அதே மாதிரி இந்த பணம் டிஜிட்டல் அரெஸ்ட் மட்டும் இல்லை, பல வகைகளில் இந்த பணங்கள் திருடப்படுது. இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வழியாக திருடப்படுது, கேமிங் சைட் வழியாக நம்மளுடைய மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்தா போதும், அது ஓகேங்கிற பட்டன் அழுத்தினா நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை ஒரு 5,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சப்ஸ்கிரிப்ஷன் பேரில் எடுத்துக்க முடியும். பல வகைகளில் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து திருட முடியும். இது பெண்கள் கொடுக்குற லிங்க் வழியாக பணத்தை திருட முடியும். இப்படி இன்றைக்கி இருக்கிற வங்கிகள்லேருந்து பணத்தை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப எளிது. ஒரு டெக்கியால் மிக சுலபமாக அவருடைய டீட்டெயிலை எடுத்து அவரையே வச்சு பணத்தை திருட முடியும். அந்த அளவுக்கு முன்ன மாதிரி ஏடிஎம் கார்டை வச்சு அங்கே போய் இங்கே போய் எல்லாம் திருடணும் இல்லை, உட்காந்த இடத்துல உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 3வது அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கொண்டு போக முடியும். அது எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேரில் ஒரு 5,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா கூகுள் ப்ளே ஸ்டோர் மட்டும்தான் வருது. அது எங்கே போனதுன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதை சைபர் கிரைமில் இருக்கிறவரும் சொல்கிறார், அதை எங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. இப்படிப்பட்ட பண பரிவர்த்தனைகளை வாய்ப்புள்ள ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு சைபர் கிரைம்களை கட்டுப்படுத்தவே முடியாது. சிபிஐ கொடுத்துருக்கிற இந்த அபயங்கிற அந்த வெப்சைட் ஒரு காலம் பயன்படாது. மக்களாகிய நீங்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய இதையும் யாரிடமும் தராமல் மிக விழிப்போடு எந்த ஒரு லிங்க் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுடைய வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகளை ரொம்ப சேஃபஸ்ட்டாக வச்சுக்குங்க. எங்கேயும் உங்களுடைய ஃபோனை உங்களுடைய குழந்தைகளிடமோ இல்லை விவரம் தெரியாதவரோடமோ கொடுக்கறத தவிர்த்துருங்க. இங்கே சேஃபஸ்ட் வழி என்னென்னா உங்கள் வங்கியிலேருந்து பணம் வெளியில் போகாமல் நீங்கள் காத்துக்கொள்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு. உங்கள் வங்கியிலேருந்து பணம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு நடுத்தரம் கீழ்நிலையில் இருக்கிற மக்கள், நடுத்தரம் அப்பர் கிளாஸ் மக்களோட பணம் திரும்பவே திரும்பாது. அதற்கு மேலே போகிற பணம் தான், பெரும் பணக்காரர்களோட பணத்தை மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அதை மீட்டு கொடுப்பாங்க. இப்போ தவறுதலாக அந்த பணங்கள்லாம் போயிருக்கும், ஏதாவது ஒரு காரணிகளால் அந்த பணம் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாறி இருக்கலாம். அந்த பணங்களை தான் அவங்க மீட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்க பணத்தை இழந்தாங்கன்னா அந்த பணம் இழந்த பணமாக தான் கருதப்படும். அதை மீட்டு கொடுத்ததா சரித்திரம் கிடையாது. அதனால் ரொம்ப விழிப்போடு இருங்க மக்களே. தேவையில்லாத அந்த பெண் கொடுத்தால் 300 ரூபா தானே அப்படிங்கிறதுக்காக ஒரு லிங்க்கை டவுன்லோடு பண்ணி அந்த லிங்க்கில் சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணாதீங்க. அதே மாதிரி கேமிங் சைட்ஸை ரொம்ப விஜிலாக உங்களோட குழந்தைகள் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறாங்களாங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அது கேமிங் சைட்ஸ் கிடையாது, உங்களுடைய பணத்தை எடுக்கிறதுக்கான சைட்ஸு. ஸோ இது மாதிரி பல வழிகளில் உங்கள் வழியாக ப்ளே ஸ்டோர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஏதாவது டவுன்லோட் ஆகியிருக்கா அப்படின்றத. ஸோ விழிப்போடு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் வெளியில் போணுச்சுன்னா அந்த பணம் உங்களுக்கு வராது. அதுதான் இந்தியாவில் இன்றைய நிலை. வங்கிகளில் பல வங்கிகள் இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணால் அது டிரான்சாக்ஷன் நடுவுலேயே கட்டாச்சுன்னா அந்த பணம் என்ன ஆகுது, அந்த வங்கிக்கு திரும்புறதுக்கே 2 நாள் ஆகுது. 1 லட்ச ரூபாய் 2 நாள் நம்ம வங்கிக்கு திரும்புறதுக்கு லேட் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். நம்ம போய் வங்கியில் பேசி அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பார்த்து ஓகே இங்கேயே ஒரு நடந்திருக்கு, அதுக்கப்புறமா அது ரிவர்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி யூபிஐயில் நீங்கள் ஒரு பணத்தை செலுத்தினாலும் நடுவில் வச்சுன்னா ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி ஒரு மர்ச்சண்டாக நமக்கு இந்த மாதிரி நடுவில் இருக்கிற பிளேயர்ஸ் பணத்தை வாங்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணுறாங்க. 2 நாள் 3 நாள்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுக்கறதுக்காக லேட் பண்ணுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முடிய மாட்டேங்குது, நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு. ஸோ பல வழிகளில் இந்த ஆன்லைன் வழியாக நம்ம பணத்தை செலுத்துறது, பணத்தை பெறுவதில் சிக்கல்கள் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய பண பரிவர்த்தனைகளை காத்துக்குங்க. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போச்சுன்னா சைபர் கிரைம் காப்பாற்றி கொடுக்கும், சிபிஐ காப்பாற்றி கொடுக்கணுன்ற எந்தவித நம்பிக்கையும் வைக்காதீங்க. அந்த பணம் திரும்பாது. அதிகாரமும்
பெரும் பலம் உள்ளவர்களால் அந்த பணத்தை திரும்ப முடியும். ஏன்னா அவங்க எல்லாரை விட பலமானவர்கள், நம்மளிடம் பணத்தை திருடக்கூடியவர்கள். அதனால் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் இவங்க அபையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. நீங்கள் சிக்கினீங்கன்னா அப்பயே எந்திரிச்சு என்னாலும் பிடிங்கடான்னு வெளில போங்க. அவன் சிபிஐயாகவே இருக்கட்டும், டிஜிட்டல் அரெஸ்ட் யாருக்கு வந்தாலும் அவர் சிபிஐயே இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறதுக்கு ஏற்க முடியாது, நீ எதாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கடான்னு சொல்லி கிளம்பிடுங்க. எனக்கு வந்தது கால், நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது பீடோஃபைலு நீங்கள் அந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் மேலே வந்து சைபர் கிரைமில் கேஸ் பதிவாகிருக்கு, இமீடியட்டாக வி ஹாவ் டு டேக் ஆக்ஷன் அப்படின்னா எடுறா அப்படின்னு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் அந்த அளவில் தான் இருக்கணும். அது சிபிஐயாகவே இருக்கட்டுமே, தவறு என்ன இருக்குது? அதனால் நீங்கள் உடனடியாக எதுவாக இருந்தாலும் ஃபிசிக்கல் கான்டாக்டில் வர சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அருகாமையில் இருக்க காவல் நிலைய துணையோடு நீங்கள் அதை எதிர்கொள்ளுங்கள். அதனால் சைபர் அரெஸ்ட்டுக்குள்ளேயே யாரும் போகாதீங்க. சைபர் அரெஸ்ட் அது எந்த கொம்பனா வேணாலும் இருக்கட்டும், வரட்டும், வந்தபோது பேசிக்கலாம், பயப்படாதீங்க. நீங்கள் கருப்பு பணமே வச்சுருந்தாலும் பயப்படாதீங்க. பயம்தான் அவனோட ஆயுதம். நன்றி, வணக்கம்.